அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு உங்கள் வாழ்க்கையோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீரென ஒரு ஒளிமயமான தெய்வம் உங்கள் முன் தோன்றி மறைந்தால் அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பல நேரங்களில் நாம் காணும் கனவுகள் நம் மனதிற்குள் ஒருவித சிலிர்ப்பையும் அதே சமயம் குழப்பத்தையும் உண்டாக்குகின்றன. கடவுள் என் கனவில் வந்தது நல்லதா அல்லது ஏதேனும் எச்சரிக்கையா என்ற கேள்வி உங்கள் மனதில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கான விடையை தேடித்தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியும் கனவு சாஸ்திரம் சொல்லும் மிக முக்கியமான ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கனவு சாஸ்திரத்தின்படி தெய்வங்கள் கனவில் வருவது என்பது அனைவருக்கும் வாய்க்கும் ஒன்றல்ல. அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீண்ட நாட்களாக துதித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் கனவில் தோன்றுவது உங்கள் பக்திக்கு கிடைத்த அங்கீகாரம். அதே சமயம் நீங்கள் நினைக்காத ஒரு தெய்வம் கனவில் வந்தால் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது என்று பொருள். கடவுள் உங்களிடம் பேசுவது போலவோ அல்லது சிரிப்பது போலவோ கனவு கண்டால் உங்கள் நீண்டகால பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்ற அர்த்தம். இப்போது எந்தெந்த தெய்வங்களைக் கண்டால் என்ன பலன் என்று விரிவாக பார்ப்போம். சிவபெருமானையோ அல்லது சிவலிங்கத்தையோ கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள பயம் நீங்கும், தீராத நோய்கள் அகலும், மோட்ச மார்க்கத்திற்கான கதவுகள் திறக்கின்றன என்று பொருள். செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி அல்லது மகாவிஷ்ணு கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகப் போகிறது. தொழிலில் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்க தயங்கிக் கொண்டிருந்தால் விநாயகர் கனவில் வருவது துணிந்து தொடங்கு, நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்வதை குறிக்கும். வேலவன் கனவில் வந்தால் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல விலகும். உங்கள் குலதெய்வம் கனவில் வந்து ஆசி வழங்கினால் உங்கள் வம்சம் தழைக்கும் மற்றும் பித்ருக்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை கடவுள் கோபமாக இருப்பது போலவோ அல்லது அழுக்கடைந்த ஆடையில் இருப்பது போலவோ கனவு கண்டால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. அது ஒரு எச்சரிக்கை மணி மட்டுமே. நீங்கள் உங்கள் தர்மத்திலிருந்தோ அல்லது குல வழக்கத்திலிருந்தோ சற்றே விலகி செல்கிறீர்கள் என்பதை தெய்வங்கள் உங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அத்தகைய சமயங்களில் ஒருமுறை உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. நண்பர்களே, கனவுகள் என்பவை நம் ஆன்மாவின் மொழிகள். தெய்வங்கள் கனவில் வரும்போது அதை அலட்சியம் படுத்தாமல் தூய்மையான மனதுடன் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் நமது முன்னோர்கள் வகுத்து தந்த கனவு சாஸ்திரம் நூல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கனவில் எந்த கடவுள் வந்தார் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் தலைப்பு இன்னும் சுவாரஸ்யமானது. கனவில் பாம்புகள் வந்தால் அது காலசர்ப்பதோஷமா அல்லது அதிர்ஷ்டமா? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.